வேதனையாம் தீயில் நடந்த விலை நாதனாம் இயேசுவின் துணையானரே. வேதனையாம் நோயில் புரண்ட போது புதிய கிருபைகள் எனக்கு அளித்தார். எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் எந்த தேவனை துதித்திடுவேன். அவர் அதிசய கிருபை எண்ணியே மகிழ்ந்து அன்பரை போற்றிடுவேன். ஆமாங்க, இந்த பாட்டுல சொல்லப்பட்டபடி ஒருவேளை இன்றைக்கு சோதனையின் பாதையில நீங்க போயிட்டு இருக்கலாம், இல்ல வியாதியோட உச்சத்துல நீங்க இருக்கலாம். பிபியா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், டிபியா இருக்கலாம், என்ன நோயா வேணா இருக்கட்டுங்க. ஆனா இன்றைக்கு இயேசுவின் இரத்தத்தால நீங்கள் குணமடைகிறீர்கள். இயேசுவின் இரத்தத்தால நீங்கள் சுகமடைகிறீர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண் இமைகளை தொடுகிறது போல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, உங்களை ஒரு நோய் தொட்டுச்சுன்னா அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ தொடுகிறது போல இன்றைக்கு உங்க வாயினால ஒரு அறிக்கையை நீங்க பண்ணணும். நான் இயேசுவின் தழும்புகளால் குணமானேன், நான் இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். ஒன்றும் என் சரீரத்தை தொட முடியாது. என்னுடைய சரீரத்தை தொடும் எல்லா விஷக்கிருமியும் இயேசுவின் நாமத்தினால் சாகிறதுன்னு சொல்லி பாருங்க. கண்டிப்பா நான் சொல்றேங்க, வேரோட அத்தனை நோய்களும் அறுக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் சுகமடைந்து நீங்கள் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பீர்கள். எப்போன்னு கேக்குறீங்களா? உங்க வாயினால நீங்க அறிக்கை பண்ணும் போது விசுவாச வார்த்தைகளை பேசுங்க. விசுவாசத்தோட நீண்ட ஆயுளோட இருப்பீங்க. God bless you.